தர்மிளா வணக்கம். நிச்சயமாக தமிழகத்தின் 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கு பார்த்தீர்கள் என்றால் 47,000 கோடிக்கும் அதிகமாகவே பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டுகளை விட அதிகமான ஒதுக்கீடு என கூறப்பட்டது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்காததால் தரிசான நிலங்களில் அமர்ந்து கொண்டு விவசாயிகள் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் திருநெல்வேலி கால்வாயில் தண்ணீர் திறக்காததால் 500 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. நாற்றுகள் கருகியதால் விவசாயிகள் வயலில் இறங்கி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் விவசாயத்தை முதன்மை வாழ்வாதாரமாக கொண்ட பகுதிகளில் ஒன்றாகும். தாமிரபரணி, மணிமுத்தாறு நேரடி பாசன திட்டங்கள் மூலம் மாவட்டத்தில் சுமார் 80,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த ஆண்டு தாமிரபரணி நேரடி பாசனத்திற்காக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் தென்மேற்கு பருவமழை போதிய அளவில் பெய்யாததால் அணைகளின் நீர்மட்டம் வேகமாக சரிந்து பாபநாசம் அணை நீர்மட்டம் 40 அடியாக குறைந்தது. இதை அடுத்து மாவட்ட நிர்வாகம் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு பாசனத்திற்காக கால்வாய்களில் திறந்து விடப்பட்ட தண்ணீரை நிறுத்தியது. திருநெல்வேலி கால்வாயின் கருப்பட்டி கால் மற்றும் பாட்டக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டதை நம்பி விவசாயிகள் நிலங்களை உழுது நாற்றங்கால் அமைத்து நெல் நடவு பணிகளை மேற்கொண்டனர். இந்த பகுதியில் சுமார் 500 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வராததால் நெல் வயல்கள் வறண்டு பாலமாக வெடித்துள்ளன. நடவு செய்வதற்காக தயார் செய்யப்பட்டிருந்த நெல் நாற்றுகளும் இதனால் கருகி சேதமடைந்துள்ளன. இதனால் வேதனை அடைந்த விவசாயிகள் வயல்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு உடனடியாக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க வேண்டும் என கோரி முழக்கமிட்டனர். இது குறித்து விவசாயிகள் கூறும்போது தங்களது பகுதிக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விடப்படாததால் நெல் நாற்றுகள் முழுமையாக கருகிவிட்டன. 2 நாட்களுக்கு முன்பே தண்ணீர் திறந்திருந்தால் கூட பயிர்களை காப்பாற்றி இருக்க முடியும். அணையின் நீர்மட்டம் குறைந்ததால் குடிநீர் தேவையை முன்னிறுத்தி தண்ணீரை திறந்தனர். ஆனால் கடந்த 5 நாட்களாக அணை பகுதியில் நல்ல மழை பெய்து பாபநாசம் அணையின் நீர்மட்டம் தற்போது 80 அடியை தாண்டி உயர்ந்து வருகிறது. இருந்த போதிலும் அதிகாரிகளின் மெத்தனத்தினால் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படவில்லை. அதிகாரிகளின் இந்த அலட்சியத்தால் 500 ஏக்கரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நெல் சாகுபடி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஏக்கருக்கு 13,000 வரை செலவிட்டுள்ளோம். தற்போது அனைத்தையும் இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக தண்ணீரினை திறந்து மீதமுள்ள பயிர்களையாவது காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இவர்களது குரல் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தை எட்டுமா, இந்த பயிர்களுக்கு தண்ணீர் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சர்மிளா, விவசாயத்தில் அடிக்காதே, சீராக விவசாயத்துக்கு தண்ணி கொடு, தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும், சீராக விவசாயத்துக்கு தண்ணீர் கொடு, விவசாய வயிற்றில் அடி. நாத்து பூரா கருகி போச்சு. உங்களுக்கு தண்ணி தரணும். நாங்க நிறைய பேர் சாவு கழிச்சு தண்ணி தர மாட்டாங்க. உங்களுக்கு தண்ணி சரியா தரலன்னா நாங்க சஞ்சலமுக்குலாம் ஆர்ப்பாட்டம் வைக்கக்கூடிய உறுதி. பயிர் பூரா கருகி வம்பா ஒரு சூழ்நிலை. ஊரோட போய் சார்பாக நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க கோரிக்கை வைக்கப்படும். எங்களுக்கு நடவடிக்கை எடுங்க. ஒரு நடவடிக்கை எடுக்கல. சொல்லி நாங்க அலைஞ்சு எங்களுக்கே புண்ணாயிட்டு கேட்க போறோம். இன்னைக்கு நாளைக்கு திறக்க, இன்னைக்கு திறக்க, நாளை திறக்க, இன்னைக்கு திறக்க, இதுதான் சொல்லுவாங்களோ. சரியான தண்ணி எங்களுக்கு திறக்கவே செய்யல. இது முடிக்க எங்களுக்கு பூரா சொல்லுது பூரா சும்மா கண் துடைப்பு தான். தண்ணி திறக்கவே இல்ல. தண்ணி அடைச்சிட்டாவா? நாங்க கடை வாங்கி பூமியில கொண்டு போட்டோம், மண்ணில கொண்டு போட்டு நாங்க